செத்தவன் தொகுதியில் பை எலெக்ஷன் வரும், நின்று ஜெயிச்சுக்க. வரப்போற இடைத்தேர்தல மக்களே இந்த தீய சக்தி திமுகவை நல்லா 30 பேர் படத்து மேல நாற்காலி போட்டு உட்கார்ந்து டிவியில என் படமோ பாட்டோ வந்துச்சுன்னா அம்மா விஜய் மாமா, அம்மா விஜய் மாமா, அது அவங்க செஞ்ச தியாகண்டா. இவ்வளவு பேர் நீயே கொண்டுட்டு டிவி ஸ்கிரீனை போய் தொட்டு முத்தம் கொடுத்துக்கிட்டு என் அக்கா தங்கச்சிங்களோட தங்க பிள்ளைகளை இழந்திருக்கோம்யா. அவங்களுக்காக அலற மாதிரி எலெக்ஷன்ல நிக்க மாட்டேன், அரசியலே வேணான்னு என்ன நடிப்படா. என் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி குடும்ப உறவுகளை இழந்து அந்த வலியோட இருக்கிற என்ன நீங்க ஏமாந்ததுக்கு நான் என்னடா பண்ணுவேன்? போலீஸே எங்களை உள்ள கூட்டிட்டு வந்து விட்டு அந்த நாடகம் இருக்கு பாருங்க. ஓ அப்படியா விஷயம். முதல்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அவங்க இல்லனா அந்த பைபாஸ்ல இருந்து இந்த ஸ்பாட்டுக்கு என்னால வந்திருக்க முடியுமான்னு எனக்கே தெரியல. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதாவது சிஎம் விஜய் அவர்களோட ஸ்பீச் வேற மாதிரி இருந்துச்சாம்ல, ரொம்ப மாசா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். எனக்கு என்னமோ அவர் வீடியோ பார்க்கும்போது உண்மையிலே சொல்லணும்னா எனக்கு தமாசா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு, மாசால எனக்கு இருந்த மாதிரி தெரியல. ஏன் சொல்றேன் அப்படின்னு சொல்லி வீடியோல கண்டினியூவா நம்ம அதை பத்தி பேசுவோம். ஸோ எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, உண்மையிலேயே இவர் இன்னைக்கான போய் பேசினது அவர் மக்களை சந்திச்சு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அதுக்காக ஏதோ பேசின மாதிரி தெரியல. ஒண்ணு திமுகவை குறை சொல்லணும், இன்னொன்னு இடைத்தேர்தலுக்கு ஓட்டு பிச்சை வாங்கணும், அவ்வளவுதான். வேற எந்த ஒரு இதுவுமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அதுக்காக மட்டும்தான் நேற்று, அதாவது இன்னைக்கான அந்த இதுக்கு போயிருக்காரு. மேபி இந்த வீடியோ உங்களுக்கு நாளைக்கு தான் வரும். சோ பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கான அந்த ஸ்பீச்ல முழுக்க முழுக்க ஓட்டு வாங்கவும் திமுகவை குறை சொல்லவும், குறிப்பா கரூர் சம்பவத்துக்கு நான் பொறுப்பு கிடையாது, இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் திமுக மட்டும்தான் அப்படின்றத சொல்றதுக்காக மட்டுமே வந்திருக்காரு, அவ்வளவுதான். வேற எதுக்காகவும் கிடையாது. சோ அதுல என்னென்னலாம் பேசியிருக்காரு, என்னென்னலாம் நமக்கு கான்ட்ராடிக்டா இருந்துச்சு, அதுல நம்மளுடைய கருத்து என்னன்றதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்பதான் நிறைய பேருக்கு நம்ம வீடியோ சஜஷன் ஆகும். வாங்க வீடியோல போகலாம். இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னா, அதாவது இவரு இன்னைக்கு ஸ்பீச், அதாவது இன்னைக்கு கரூர் போய் மக்களை சந்திக்க போறேன்றதுல என்ன பேசுவார் அப்படின்றத நேத்தே நம்ம சாட்டை அண்ணன் ஒரு வீடியோ போட்டு இருந்திருக்காரு. நான் அவர் வீடியோ பார்த்துட்டு அதெல்லாம் இருக்காதியா, எப்ப பார்த்தாலும் சாட்டை சொல்ற மாதிரியே இருக்குமா அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அதுல நான் தான் தூத்து போனேன். என்ன சாட்டை சொன்னாரோ அதேதான் மனுஷன் சிஎம் அவர்கள் பேசி வச்சிருக்காரு. போய் பாருங்க, எழுதி வச்சுக்கோங்க. என் மேல பழி போட்டுட்டாங்க, நானே என் மக்களை கொல்லுவனா, கரூர்ல என்ன நடந்துச்சு எல்லாருக்கும் தெரியும், பேசுறேன்னா என் பேரை நான் மாத்திக்கிறேன். ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒன்னாவே போயிருவோமே. இன்னைக்கு பேசின அந்த ஸ்பீச்ல பாத்தீங்கன்னா எனக்கு முழுக்க முழுக்க புரிஞ்சது என்ன அப்படின்னா, இவரு தாம் பண்ண தப்பு, அதாவது அன்னைக்கு நடந்த ஒரு விஷயம் நடந்துருச்சு, தப்பே இல்ல, அது எதிர்பாராம நடந்த ஒரு விபத்துன்னு கூட வைங்க. ஏதோ ஒரு விஷயத்துல நானும் அது காரணம் அப்படின்றத இப்ப வரைக்குமே இந்த மனுஷன் ஏத்துக்கவே மாட்டேங்கிறாரு. என்ன சொல்றது, ஆமாங்க தெரியாம நடந்த ஒரு விஷயத்துக்கு, இந்த விஷயத்துக்கு நானும் பொறுப்பு, இது நானும் அந்த இதை எடுத்துக்கணும் அப்படின்னு இப்ப வரைக்கும் இந்த மனுஷன் சொல்லாம கண்டினியூவா என் மேல பழிய போடுறாங்கன்னே பேசிட்டு இருக்காரு. என்ன நீங்க ஏளனமா பேசுறீங்களா, என் மேல பழிய தூக்கி போடுறீங்களா? ஏன் சார், யாராச்சும் உங்களுக்கு சொன்னாங்களா அப்படி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதுக்கு நீ எப்பயுமே பொறுப்பே ஏத்துக்காத, பொறுப்பேத்த அப்படின்னா எல்லாத்தையும் ஊமையில கட்டிடுவாங்க, அந்த ஒரு வார்த்தையை மட்டும் எந்த இடத்துல விட்டுறாதுன்னு யாராச்சும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்களா? நாங்க கேட்கறது அதுதான் சார். நீங்களும் ஒரு காரணம், அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. நீங்க ஒரு காரணம், ஆனா நீங்க தான் காரணம் நாங்க சொல்லவே இல்லை. அதை சொல்றதுக்கு ஏன் உங்களால இப்ப வரைக்குமே முடிய மாட்டேங்குது? அடுத்து சட்டசபையில இவர் மேலதான் பழிய போடுறாங்கன்ற மாதிரி ஒரு வார்த்தைய அடிக்கடி மக்களோட மனசுல பதிய வச்சுக்கிட்டே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு மக்கள் ஃபேக்ட் செக் பண்ணுவாங்களான்றது சந்தேகம் தான். ஆனா நாம பண்ண வேண்டிய என்ன விஷயம் அப்படின்னா, இவர் மேல யார் முதல்ல பழிய போட்டான்றது முதல்ல தெரிஞ்சுக்கணும். அன்னைக்கு முதல்வராக இருந்த சிஎம், அப்போதைக்கு இருந்த சிஎம் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அதாவது எந்த ஒரு தலைவனும் மக்கள் சாகிறது விரும்ப மாட்டான், இது எதிர்பாராத விதமா நடந்த ஒரு விபத்து தான், அதுக்காக விஜய் அவர்கள் முழு பொறுப்பு எடுக்க வேண்டிய இருக்காதுன்னு சொல்லி அப்பவே விஜய்க்கு ஆதரவா தான் அவர் பேசியிருப்பாரு. சட்டசபையிலுமே அதைத்தான் அவரும் பேசியிருந்தாரு. ஆனா அப்படியே மாத்தி சட்டசபையில என்ன பத்தி பழிய போடுறாங்கன்னு இப்ப வரைக்கும், ஏன் இன்னைக்கு நடந்த அந்த மீட்டிங்லயுமே இதைத்தான் நீங்க சொல்லிக்கிட்டு இருப்பீங்கன்னா எவ்வளவு பேர் சார் நம்புவாங்க? முதல்ல யோசிச்சு பாருங்க. ஒரு ஃபேக்ட் செக் பண்ணிட்டான் அப்படின்னா உங்களோட நீங்க முகத்தை எங்க கொண்டு போய் வச்சுப்பீங்க? எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன்னோட தொண்டர்களும் அப்பாவி பொதுமக்களும் இறக்கிறத எப்பொழுதும் விரும்ப மாட்டாங்க. அரசியல் நிலைப்பாடுகள்
கொள்கை முரண்பாடுகள், தனி மனித பகைகள்னு எல்லாத்தையும் விலக்கி வச்சுட்டு எல்லாரும் மக்களுடைய நலனுக்காக சிந்திக்கணும்னு கேட்டுக்கிறேன். சமூக வலைத்தளங்களில் தேவையற்ற வதந்திகள் பரவிய போது அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வீடியோ மூலமாக எந்த அரசியல் கட்சி தலைவரும் தன் கட்சி தொண்டர்களும் அப்பாவி பொதுமக்களும் இறப்பதை விரும்ப மாட்டார்கள் என்றுதான் நான் குறிப்பிட்டேன். இறந்தவர்கள் நமது உறவுகள் என்பதை மனதில் வைத்து அனைவரும் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். அடுத்த ஒரு விஷயம் சொல்றாரு, நினைவு சின்னம் அமைப்போம் அப்படின்ற மாதிரி. எதுக்காக நினைவு சின்னம் அப்படின்னா, இந்த கரூர்ல இந்த 41 பேர் இறந்ததுக்கு ஒரு நினைவு சின்னம் வைப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்றாங்க. மனசை விட்டு கரூர் எப்பவும் நீங்கவே நீங்காது. நமக்கு ஏற்பட்ட வேதனையான சம்பவத்தை, நமக்கு எதிராக நடந்த சதிய சூழ்ச்சிய இனி வர்ற ஜெனரேஷனும் அவங்களுக்கு தெரியப்படுத்தணும்ல. அதுக்காகவே இனி ஒரு அரசியல் சதிய, அரசியல் சூழ்ச்சிய யாரும் யோசிக்கவே கூடாதுன்றதுக்காகவே கரூர்ல ஒரு நினைவு சின்னத்தை நம்ம டிவிகே சார்பா அமைக்கப்படும். அப்போ அந்த நினைவு சின்னத்துல கீழே இன்னும் கொஞ்சம் ஏதாவது எழுதியும் வைங்க சார். எதுக்காக அப்படின்னா, ஒரு நடிகனை அவர் முகத்தை பாக்குறதுக்காக இத்தனை மக்கள் கூடி 41 பேர் இறந்தாங்க. இனிமே யாராச்சும் ஒரு நடிகை வந்தா அப்படின்னா உங்களுக்கு சாவு நிச்சயம் அப்படின்றதையுமே மென்ஷன் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு நடிகரை பார்க்க போய் தான் இறந்தாங்க நினைவு சின்னம் அமைப்பீங்க. எதுக்குன்னு எவனாச்சும் ஒருத்தன் கேள்வி கேட்பால. சரிப்பா, ஒரு 50 வருஷம் கழிச்சு, ஒரு 100 வருஷம் கழிச்சு கூட அந்த நினைவு சின்னத்தை ஒருத்தன் பார்க்கறான் அப்படின்னா அவன் ஒரு கேள்வி கேட்பான், எதுக்காக இந்த நினைவு சின்னம், யாருக்காக, இவங்க என்ன பண்ணாங்க, எதுவும் போராட்டத்தில் எதுவும் கலந்துக்கிட்டாங்களா, இவங்க யாரும் போராளிங்களா, இல்ல நாட்டுக்காக போராடினாங்களா, ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்பால. அப்போ அதுக்கு பதில் சொல்ற மாதிரி ஒரு கல்வெட்டு அந்த இடத்துல பதிச்சிருங்க. அதாவது நடிகரை பார்க்க போய் இந்த மாதிரி செத்தாங்க, அந்த மக்கள் எல்லாம் எந்த ஒரு இதுவுமே இல்லாம, ஏன்னா அதை மென்ஷன் பண்ணா மட்டும்தான் இதுக்கப்புறம் வரக்கூடிய சந்ததிகள் இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம பண்ணவே கூடாதுன்னு அவங்களுக்காவது தோணணும். ஏன்னா எல்லாருமே போராளிங்க இல்ல, போராளிய ஒரு போராட்டத்துக்காக, மக்களுடைய ஒரு தேவைக்கான போராட்டத்துக்காக கலந்துக்கிட்டு இந்த மாதிரி இறந்தாங்கல்ல அப்படின்றத மக்கள் தெரிஞ்சுப்பாங்க. இன்னொரு விஷயமும் நீங்க மென்ஷன் பண்ணுங்க. ஏன்னா மக்கள் இந்த மாதிரி பார்க்க போனாங்க, அந்த மக்களுக்கு அன்னைக்கு இருந்த யாரை பார்க்க போனாங்களோ அந்த ஒரு நடிகர் மக்களை கொஞ்சம் கூட கண்டுக்காம, யாரோட எந்த ஒரு இதுலயும் துக்கத்திலையும் கலந்துக்காம அங்க இருந்து ஓடி போனாருன்றதையும் மென்ஷன் பண்ணுங்க. நான் மக்களை விட்டு ஓடிடுவேன் நினைப்பா? யார் என்ன ஓடினாலும் நான் மக்களை விட்டு எல்லாம் ஓட மாட்டேன். பணமா ஜனமா அப்படின்னு கேட்டா என் ஜனம் தான் எனக்கு முக்கியம். Wait a minute. Who are you? சார் ஓடு 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 ஓடினே இருக்கிறாரு. ஏன்னா அதை விட்டுட்டீங்க அப்படின்னா, அப்படி இறந்தவங்களுக்கு அடுத்து அவரே முதல்வரா அவன் முதல்வர் பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி மக்களுக்கு அரசு பதவியெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லியதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்போ என்ன நடந்துச்சுன்றத அந்த இடத்துல மென்ஷன் பண்ணி தான் ஆகணும். அடுத்து ஒரு பாட்டு பாடினாருங்க. அதாவது கரூர்ல ஒரு செந்தில் பாலாஜி தான் சொல்றாருன்னு நினைக்கிறேன். கரூர் கம்பெனி ஒருத்தர் ஓனர் இருக்காரு, இந்த விஷயத்துக்கு ஓடு 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 வராம் பாரு வேட்டாக்காரன்னு சொல்லி பாட்டு பாடி அவர் ஓடுனாருன்றதை மென்ஷன் பண்றாரு. சார், இந்த பாட்டு உங்களுக்கு பாட வேண்டிய பாட்டு, உங்களுக்காக பாடின பாட்டு. ஆனா நீங்க இன்னொருத்தவங்களுக்கு சொல்றேன்னு சொல்றீங்களா? கரூர் விஷயத்துல நீங்க ஓடுனீங்க பாத்தீங்களா, அது உங்களுக்கான பாட்டு, உங்களுக்கு சொல்ல வேண்டிய பாட்டு. கொள்ளை அடிச்சதுனாலதான் உங்க கரூர் கம்பெனி ஓனர் ஒருத்தர் எங்க இருக்காருன்னே தெரியாம ஓடு 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 வராம் பாரு வேட்டக்காரன். நீங்க என்னடானா அவரை போய் சொல்லிட்டு இருக்கீங்க ஓடிட்டு இருக்காருன்னு. நீங்க மக்களுக்காக எங்க இருந்து நின்னீங்க நீங்க சொல்லுங்க. ஏன்னா களத்துல நின்னது நீங்க கிடையாது, தாவேக்காரங்க கிடையாது. நீங்களும் ஓடிட்டீங்க. உங்க கூட இருக்கக்கூடிய புஷியானந்தா இருக்கட்டும், ஆதவர்ஜனா இருக்கட்டும், ராஜ்மோகனா இருக்கட்டும், இந்த மாதிரி பல பேர் அந்த இடத்துல கூட இல்ல, எல்லாரும் தெரிச்சு ஓடிட்டீங்க. ஆனா அங்க இருந்தது நீங்க தீய சக்தி, எதிர்கட்சி, நாம் தமிழர் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களா, அவங்க தான் அந்த இடத்துல இருந்தாங்க. குறிப்பா நாம் தமிழர் கட்சி அந்த மக்களுக்கு எத்தனை இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ரத்தத்தை டொனேட் பண்ணாங்க தெரியுமா? பிளட் டொனேட் எவ்வளவு பேர் கொடுத்திருக்காங்க. அந்த மக்கள்ல நிறைய பேர் உயிர் இருக்கிறதுக்கான முக்கியமான காரணமும் பாத்தீங்க அப்படின்னா நாம் தமிழருடைய அந்த இடத்துல சீமானண்ணனும் நிறைய பேர் எடுத்து அங்க சொன்ன காரணம் தான். நீங்க போய் அந்த மக்களுக்கு ரத்தத்தை போய் கொடுங்க, அவங்களுக்கு ரத்தம் அதிகமா தேவைப்படுறதுக்கான காரணம் இருக்கு, சோ நீங்க போய் கொடுங்க, அவங்களுக்கான ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க போய் கண்டிப்பா போய் பண்ணாங்க. அது மட்டும் கிடையாது. இப்ப நீங்க ஒருத்தர் குறை சொல்லிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, காவலர்கள் தான் இந்த மாதிரி பண்ணாங்கன்னு. அந்த ஒரு மேட்டருக்கு வர அந்த காவலர்கள் மட்டும் இப்ப இல்ல, நான் கண்டினியூவா நான் சொல்றேன், அந்த இடத்துல கண்டிப்பா ஒரு 100 இல்ல 120 பேர்கிட்ட இறந்துருப்பாங்க. காவலர்கள் இருந்தனால தான் இன்னும் பெரிய
அசம்பாவிதமா போக வேண்டிய ஒரு விஷயம் தடுக்கப்பட்டுச்சு. நம்பிட்டேங்க, முழுசா நம்பிட்டேன். அன்னைக்கு இருந்த அந்த கரூர் போலீஸ் பேசும்போது தேங்க்ஸ்லாம் சொன்னேன் அவங்களுக்கு. எனக்கு தெரியாது இப்படி ஒரு நாடகம் நடக்கும். அதை விட்டு நீங்க எல்லாம் ஓடிவிட்டு அவர் ஓடுனாருன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அவர் ஓடட்டும் ஓடாம இருக்கட்டும், நமக்கு அதை பத்தி கவலை இல்லை, நமக்கு அது ஒரு தேவையும் கிடையாது. நீங்க நின்னீங்களான்றதுதான் கேள்வி. அடுத்து இன்னொரு விஷயம் சொன்னாருங்க, நாமக்கல்ல இருந்து வரும்போது எங்களை அலர்ட் பண்ணல. அதே மாதிரி நாமக்கல் அந்த மீட்டிங் முடிச்சுட்டு கரூர் வரும்போது அந்த கரூர் போலீஸ் எங்களை அலர்ட் பண்ணிருக்கலாம்ல. அதாவது பெரம்பலூர்ல நான் வரும்போது என்னை வந்து அலர்ட் பண்ணாங்க, பெரம்பலூருக்கு பேசுறதுக்கு வரும்போது என்னை அலர்ட் பண்ணாங்க. ஆனா அது அப்ப வந்து போலீஸ் வந்து கேன்சலும் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. ஆனா எதுக்காக கரூர்ல அந்த ஒரு விஷயத்துக்காக கேன்சல் பண்ணல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் கேட்டாங்க. பட் நமக்கு என்ன ஒரு கேள்வி அப்படின்னா, பெரம்பலூர்ல கேன்சல் பண்ணது எத்தனை மணிக்கு? நைட்டு 1 மணிக்கு வராருங்க. ஏன்னா 10 மணிக்கு வர வேண்டியவர், 10 மணிக்கு முன்னாடி வர வேண்டியவர் நைட்டு 1 மணிக்கு வந்தா மக்கள் என்னங்க பண்ணிட்டு இருப்பான்? மத்தியானத்துல இருந்து காத்து கடந்து உட்கார்ந்துட்டு இருக்கா உங்களை பாக்குறதுக்கு. நீங்க 1 மணிக்கு மொத்தமே வந்து ஒரு மீட்டிங் நடத்தணும் அப்படின்னா தேர்தல் ஆணைய அந்த விதிப்படி 10 மணிக்கெல்லாம் முடிச்சிடணும். இவர் என்னடா ஆனா 1 மணிக்கு வந்துட்டு நான் வந்து இப்ப வந்து பிரச்சாரம் பண்றேன்னா எந்த போலீஸ் ஒத்துப்பாங்க? அதனாலதான் சார் டைம் ரொம்ப ஆயிடுச்சு, மக்களும் ரொம்ப டயர்ட் ஆயிருப்பாங்க, நீங்க போயிட்டு நாளைக்கு வந்து இது பண்ணுங்கன்ற மாதிரி அந்த இடத்துல கேன்சல் பண்ணாங்க. ஆனா கரூர்ல நடந்த விஷயமே வேற. கரூர்ல இவர் அதுதான் கேட்கிறாரு, நாமக்கல்ல இருந்து வரும்போது நீங்க கேன்சல் பண்ணிருக்கலாம். கேன்சல் பண்ற நிலைமை தான் அங்க இருந்துச்சா? அவங்க சொன்ன அமௌண்ட் ஆஃப் பீப்புள் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான அளவு தான் நீங்க வந்து கூட்டம் கூடணும்னு. ஆனா அவன் வந்துட்டான் அப்படியே ஒரு 60,000-70,000 பேர்கிட்ட இத்தினூண்டு இடத்துல வந்து குமிஞ்சாங்க அப்படின்னா, சரிப்பா நீங்க வந்து வர்றதுக்கு வந்து 12 மணிக்கு, அதாவது இவங்க சொன்ன முழுக்க பாத்தீங்கன்னா போய் 12 மணிக்கு வந்து கரூர்ல வந்து விஜய் அவர்கள் பேசுவார் அப்படின்னு. ஆனா கரூர்ல அவர் வந்தது எத்தனை மணிக்கு? சாயங்காலம் 7 மணிக்கு. அப்பக்காக வந்திருக்கிற மக்களை காக்க வைக்கிறதுக்கு நான் ஒன்னும் ஆதாயம் தேடுற அரசியல்வாதி எல்லாம் கிடையாது. மக்களுக்காக அரசியலுக்கு வந்தவன் இந்த விஜய். 27/9/2025 அன்று மக்கள் தலைவர் விஜய் அவர்களின் மக்கள் சந்திப்பு நடைபெறும் இடம் மற்றும் நேரம் கரூர் மாவட்டம் கரூர் வேலுச்சாமிபுரம் பகுதியில் நண்பகல் 12 மணிக்கும் நடைபெற உள்ளது. கரூர் ஈரோடு சாலை வேலுச்சாமிபுரத்தில் நாளை மதியம் 12 மணி அளவில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் மக்களை சந்திக்க இருக்கிறார் என்பது தெரிவிச்சு. டைமிங் தான் மெயின். 12 மணிக்கு வரேன்னு சொன்னாரு. அட்லீஸ்ட் ஒரு 3 மணிக்கே இங்க ஆஜரா இருந்தாருன்னா கும்பல் கரெக்டா இருந்திருக்கும். கரெக்டா எல்லாமே வெளியே போயிருப்பாங்க, போக்கஸ் ஆயிருப்பாங்க. சாப்பாடாம இருந்தாங்க எல்லாமே. எல்லாம் பசியோட இருக்கு. என்ன பண்ணுவாங்க, கும்பல் நெரிசல மூச்சு நல்லா ஆயிடுச்சு. 10 மணில கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. கூட்டம் ஆரம்பிச்சு யாருமே சாப்பிட போகாம தண்ணி இன்னி கூட இல்லைங்க. தண்ணி கொஞ்சம் தான் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. தண்ணி குடிக்கல எதுவுமே. எல்லாமே தண்ணி குடிக்கும் டயர்ட் ஆயிட்டாங்க. எல்லாம் வர லேட்டா கும்பல் என்ன சேர ஆரம்பிச்சு. அப்ப 7 மணிக்கு வந்தாங்க அப்படின்னா 12 மணிக்கு வர வேண்டியவர் 7 மணிக்கு நீங்க வந்து கொழுப்பெடுத்து வந்துட்டு இவரு கேன்சல் பண்ண, சரி கேன்சல் பண்றாங்கன்னு வைங்க, அந்த இடத்துல இவனுக்கு சும்மா இருப்பானுங்களா? 10 பேர் கரண்ட் போஸ்ட் மரத்துல ஏறி அங்கே பஸ்வமா இருப்பாங்க வேணுக்குன்னு. அங்கேயே நீங்க பாத்தீங்கன்னா பெட்ரோல் பங்க் இருக்கு, பெட்ரோல் பங்க்ல கொண்டு போய் தீய குளிச்சிருப்பானுங்க. சும்மா எந்த ஒரு கடையும் விட்டுருக்க மாட்டானுங்க. உண்மையிலே சொல்றேன், எந்த அடிச்சு உடைச்சிருப்பானுங்க எல்லா இடத்துலயும். உங்களுக்கே தெரியும் எந்த மாதிரி நிலைமையில இருந்தானுங்கன்னு. ஏர்போர்ட்டை நாசம் பண்ணிட்டானுங்க. அவ்வளோ கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஏர்போர்ட்ல ஒரு 10,000 செருப்பு கிட்ட கடந்துச்சு. எவன் எங்கிட்டு போட்டு போனான்னு தெரியல. அவ்வளவு கூட்டம், அவ்வளவு இது செருப்பே இந்த அளவுக்கு விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னா நாளைக்கு உங்களை பார்க்க வரவன் நீங்க வந்து வந்துகிட்டு இருக்கும்போது இந்த இது கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா சும்மா இருப்பானுங்களா? அந்த கரூரையே கலவர பூமி ஆக்கி விட்டுருப்பானுங்க. அதனால தான் சரி அவங்க கேன்சல் பண்ணல. சரி இன்னும் டயர் இருக்கு, 10 மணி வரைக்கும் டயர் இருக்குன்னு சொல்லி காவலர்கள் சரின்னு சொல்லிட்டாங்க. இப்ப வந்துகிட்டு ஏன் கேன்சல் பண்ணல இவங்க? அதாவது என்ன சொல்றது, அந்த இடத்துல டிஜிபியா இருந்தவங்க, சார் நிலைமை கட்டுக்கறங்காம போயிட்டு இருக்கு, நீங்க இன்னும் உள்ள போனீங்க அப்படின்னா ரொம்ப, அதாவது என்ன சொல்றது, நிறைய பேர் இறக்குறது கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவ்வளவு கூட்டம் அந்த இதுல இந்த பஸ் போச்சு அப்படின்னா பிதுங்கி வலிஞ்சிரும் ஃபுல்லா. அதனால நிறைய உயிரிழப்புகள் ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லி ஒரு 50 மீட்டருக்கு முன்னாடியே வண்டியை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்படிலாம் முடியாது, அங்க வந்து எங்களுடைய கவரேஜ் இங்கே நிப்பாட்டணும் அப்படின்னா எங்களுக்கு கவரேஜ் கிடைக்காது, மைக் பேசுனது ஒழுங்கா இது பண்ணாது, நாங்க என்ன இடத்துல முடிவு பண்ணோமோ அந்த இடத்துலதான் நாங்க வந்து பேசுவோன்ற மாதிரி ஒரு வார்த்தையை இது பண்ணி அங்கதான் கொண்டு போவோம்னு சொல்லி வம்படியா கொண்டு போயிட்டு இப்ப நீங்க கேன்சல் பண்ணிருக்கலாமே. உங்ககிட்ட அந்த அதிகாரம் இருந்துச்சு. கேன்சல் பண்ணா இவனுக்கு என்ன பண்ணிருப்பானுங்கன்னு எங்களுக்கும் தெரியும். அதை வச்சு நீங்க என்ன அரசியல் பண்ணிருப்பீங்கன்னு தெரியும். இப்ப வந்துகிட்டு போலீஸ் ஏன் பண்ணல, போலீஸ் எதுக்காக பண்ணலன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ டிஎஸ்பி வந்து கரூர் டவுன் டிஎஸ்பி வந்து நம்ம மேம்பாலத்துல இருந்து அந்த பேசுற இடத்துக்கு வந்து அவர் தான் வந்து அந்த டீமோட பேசி கூட்டு வந்திருக்கிறாரு. ஒரு அட்லீஸ்ட் 50 மீட்டர்ஸ் பிஃபோர் அந்த ஸ்பீக்கிங் பாயிண்ட்ல வச்சு பேசி சொல்லியிருக்கிறாரு, சரிங்க நிறுத்திக்கலாம், வேண்டாம் கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது, இங்க வச்சே பேசலாம்னு சொல்லிட்டு. அதுக்கும் அந்த ஆர்கனைசர்ஸ் மறுத்துருக்காங்க. இல்ல நாங்க அந்த பாயிண்ட்டுக்கு தான் போகணும், இங்க இருந்து எங்களுக்கு கவரேஜ் நல்லா கிடைக்காது, இங்க இருந்து எங்களுக்கு வந்து சரியா மைக் கேட்காது, சரியா கேட்காது. ஸோ அதனாலதான் அங்க இருந்து திருப்பி வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த வண்டியை வந்து கொஞ்சம் புஷ் பண்ணி
கிரௌட கொஞ்சம் 2 மூவ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. உண்மையிலே சொல்ல போனோம்னா அந்த இடத்துல போலீஸ் மட்டும் இல்லாம இருந்திருந்தா நிலைமை எவ்வளவோ கட்டுக்கடங்காம போயிருந்திருக்கும். அடுத்த ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, லஞ்சம் கேட்டா யாருமே கொடுக்காதீங்க, இது எங்க விஜய் அண்ணா ஆச்சு, அதனால நாங்க வந்து கொடுக்க மாட்டோம், கொடுத்தாங்க அப்படின்னா இது வந்து கொடுக்க சொன்னாங்க அப்படியே கம்பல் பண்ணாங்க அப்படின்னா அப்படி கொடுக்காதீங்கன்னு சொல்றாரு. உங்ககிட்ட யாராவது லஞ்சம் ஏதாவது கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாது சொல்லுங்க, நான் இருக்கேன் உங்களோட. அப்படியே யாராவது ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா இது எங்க மகன், எங்க புள்ள, எங்க அண்ணன், எங்க தம்பி, எங்க விஜயோட ஆட்சின்னு ஸ்ட்ராங்கா சொல்லுங்க. சார் வந்து 50 நாள்ல 120 கோடி ஊழல் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி உங்க கட்சியில இருக்கிறவங்களே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. எப்படி உங்க கட்சியில இருக்கிற வழக்கறிஞர்களே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்கன்னா என்ன சார், லஞ்சம் வாங்க வேணாம்னு சொல்லிட்டு நீங்க மட்டும் இப்படி பண்ணீங்கன்னா அது என்ன அர்த்தம்? அதெல்லாம் லஞ்சத்துல சேராதா? என்ன சார் இப்படி புளியை தள்ளிக்கிட்டு இருக்கீங்க? அடுத்து இந்த ஒரு விஷயம் நமக்கு புரியவே மாட்டேங்குது. எதுக்காக இந்த விஷயம், அதாவது விஜய் அவர்களையும் விஜய் அவர்களோட கட்சியையும் எதுக்காக ஸ்கூலுக்குள்ள கொண்டு போய் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அதாவது இவர் வந்து பேச வந்திருக்காருல, இன்னைக்கு நடந்த அந்த மீட்டிங்க ஸ்கூல்ல லைவா போட்டுக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. என்னடா நடந்துகிட்டு இருக்கீங்க? ஸ்கூலுக்குள்ள நார்மலா நாங்க ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, அதாவது குறிப்பா இப்ப இருக்கிற ஆட்சியே சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது ஸ்கூலுக்குள்ள இந்த மாதிரி எந்த ஒரு இதையும் கொண்டு போக கூடாதுன்னு இவர் பேசுற பேச்ச லைவா டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க உள்ள உட்காந்துக்கிட்டு. என்னங்கடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அதை ஒருத்தவர் வீடியோ எடுத்து சோசியல் மீடியால போட்டார், பெருமையா போட்டிருக்காங்க. அதுவே பாப்பு வச்சுக்கிட்டு இருக்கு. அது எந்த ஸ்கூலு என்ன இதுன்னு சொல்லி இப்ப வச்சு செய்யணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் கண்டனம் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. யாரை ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஸ்கூல்ல முழு ஒரு விஷயம் சொல்லணும், ஸ்கூல்ல நல்லதை சொல்லி கொடுக்கணும். நீங்க என்னன்னா முழுக்க அரசியலை தான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கும் மேல போய் தாவேக்காவை தான் நீங்க ப்ரமோட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அடுத்து இவங்க சொல்லக்கூடிய முழுமையான விஷயம் என்ன அப்படின்னா, போலீஸ் நம்பி நான் வந்து உள்ள போயிட்டேன், போலீஸை நம்பி நான் உள்ள போயிட்டேன், அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் எல்லாம் சொன்னேன்னு. தேங்க்ஸ் சொன்னதுக்கு முக்கியமான காரணம், அவங்க ஆல்ரெடி உங்களை வேணாம்னு சொல்லி நிப்பாட்டதுக்கு அப்புறமும் நீங்க உள்ள வந்தீங்க, அதுக்கு அவங்க வழிவகை செஞ்சு கொடுத்தாங்க, அதுக்கு அங்க நீங்க எல்லாம் தேங்க்ஸ் சொல்லிவிட்டு இப்ப வந்து உட்கார்ந்துக்கிட்டு என்ன நேக்கா என்னை வந்து கோத்து விட்டு நீங்க ஓடிட்டீங்கடா, நான் வந்து உங்களை நம்புனேன்டா, ஆனா நீங்க இப்படி பண்ணிட்டீங்களேன்னு சொல்லி போலீஸை பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த ஹைவேல இருந்து அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸே எங்களை உள்ள கூட்டிட்டு வந்து விட்டு அந்த நாடகம்லாம் இருக்கு பாருங்க. என்ன சார், கொஞ்சம் கூட உங்களுக்கு யோசனையே இல்லையா? கொஞ்சம் கூட யோசனையே இல்லையா? அவங்க சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க போயிருக்கீங்க. சரிப்பா, அந்த மாதிரி போலீஸ்காரங்க பண்ணியிருக்காங்க உங்களுக்கு தெரியுது. அதாவது விஜய் அவர்களுக்கு, அதாவது குறிப்பா தாவேக்காரங்க இதையே தான் சொல்லிட்டு இருக்கீங்க. எந்த போலீஸ் பண்ணாங்க, யாரு பண்ணாங்க? ஆதவர்ஜனாவும் சொல்றாரு, அதாவது இந்த மாதிரி போலீஸ உள்ள விட்டு எங்களுடைய 41 பேரை கொலை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்களே, யாருன்னு நீங்க அதை சொல்லி, உங்ககிட்ட தானே ஆட்சி இருக்கு, அரசாங்கம் உங்க கையில தான் இருக்கு, அரெஸ்ட் பண்ணுங்க, உள்ள தூக்கி போடுங்க, அவர் யாரு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிங்க. அதெல்லாம் இல்ல, எங்களுக்கு சொல்ல சொன்னாங்க சொல்றோம், அவ்வளவுதான், வேற எங்களுக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது. போங்க சார். அடுத்து மேகதாது அணையை பத்தி பேசுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் இருந்த ஆட்சி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? இப்பவும் பாத்தீங்க அப்படின்னா திமுக மட்டும்தான் விக்டிமா இது பண்ணிட்டு இருக்காங்க. திமுக அப்பெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? திமுக அப்பெல்லாம் ஒண்ணுமே பண்ணலையா? இப்ப என்கிட்ட வந்து பேசுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பேசி எந்த ஒரு இதுவுமே கிடைக்காதுங்க. டாக்லெஸ் ஒர்க் மோர் அப்படின்னு சொல்லி இருக்காரு. அது மட்டும் கிடையாது, இன்னொருத்தவங்க மேல பழி போட்டு நாம தப்பிக்க போறது இல்லைன்னு சொல்லிட்டு திமுக மேல கண்டினியூவா பழிய போட்டு இதுக்கான தீர்வு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடைசி வரைக்கும் அந்த மனுஷன் தீர்வு சொல்லவே இல்லைங்க. மேகதாதுக்கு நாங்க என்ன பண்ண போறோம்ன்றத தீர்வு சொல்லவே இல்லை. நானும் சரி சொல்லுவாருன்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தா அதுக்கு வந்து சரியான முடிவு எடுப்போம் அப்படின்னு முடிச்சுட்டு போயிட்டாரு. மேகதாது அணையை பத்தி என்ன தெரியும், விஜய் அதை பத்தி பேசல. இப்படி நம்ம அரசியலுக்கு வந்ததுலேருந்தே ஒரு கூட்டம் குறையா சொல்லிக்கிட்டு, இந்த மேகதாது அணை சம்பந்தமான அந்த வழக்குல தமிழ்நாட்டோட பெட்டிஷனை சுப்ரீம் கோர்ட் எப்போ ரிஜெக்ட் பண்ணுச்சு? அப்ப யார் ஆட்சியில இருந்தா? ஏன் ஒழுங்கா வாதாடல? நீங்க ஒழுங்கா வாதாடி இருந்தீங்கன்னா அதை ரிஜெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்கல்ல? ஏன் ஸ்டாலின் சார் வேணும்னே விட்டுட்டாரா? ஏன் இப்படிலாம் கேள்வி கேட்கலாமா? இப்படிலாம் கேள்வி கேட்டாதான் மேகதாது அணை பத்தி பேசுனதா அர்த்தமா? ஏன் அந்த ஸ்டேட் சிஎம் பேசுறாரு, நீங்க ஏன் பேசல? அப்படின்னா நம்ம ஸ்டேட்டோட உரிமையை எங்க நிலைநிறுத்தணுமோ அதுக்காக வேலை பார்க்கறது மட்டும் தான் முக்கியம். சும்மா சவால் விட்டுக்கிட்டு சீண்டி பார், நான் யார் தெரியுமா, தொட்டு பார், இப்படிலாம் பேசிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. சும்மா பேசி பிரச்சனையை வளர்த்துக்கிட்டு யார் மேலே அது படியை தூக்கி போட்டுட்டு அப்புறம் மக்கள் அம்போன்னு தெருவில் விட்டுட்டு இப்படிதான் ஒரு அரசியல் பண்ணணும்னா அந்த அரசியல் நமக்கு தேவையில்லை, அதை நம்ம செய்யவும் போறதில்லை. டாக்லெஸ் ஒர்க் மோடு தான், அதுதான் நம்ம பாலிசியே. அதனாலதான் சட்டசபையில அந்த அரசினர் தீர்மானம்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தோம். அது எப்படி டு டேக் இட் ஃபார்வர்ட், எப்படி கொண்டு போகணுமோ அதை சரியா செய்வோம். சார் இதுக்கு தான் இவ்வளவு நேரம் பேசுனீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இன்னொரு விஷயம் சொன்னாருங்க,
வலியோட இருக்கிற என்ன ஏளனமா பேசுவீங்களா? இப்படி வலியோட இருக்கிற என்ன வாய் இருந்தா நீங்க என்ன வேணா பேசலாமா? வலியோட இருக்கிறவங்க தான் அந்த மக்களை பார்க்காம ஓடி போவீங்க. அது மட்டும் கிடையாது, ஒரு 3 மாசத்திலேயே உங்களுடைய ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச்ல டான்ஸ் துள்ளி குதிச்சு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பீங்க. வலியோட இருக்கிறவங்க தான் இதெல்லாம் பண்றது, அப்படிதானே சார்? இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. இது ஏன், எதனால, அதுக்கான பின்னணி என்னன்ட்டு அந்த வலியோட வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கிற ஓடி ஒளிஞ்சிட்டான்னு வர சொல்றீங்களா? வாயின்னு முன்னிருந்தா என்ன வேணாலும் பேசுவீங்களா? வலியோட இருக்கிறவங்க தான் பண்றது. அடுத்து நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா அரசு ஆணை கொடுத்துருக்கீங்க, அதாவது அரசு பணிக்கான அந்த இது கொடுத்துருக்கீங்க. ஓகே, அழுதுகிட்டே கொடுக்குறேன்ற மாதிரி கொடுத்துருக்காரு. அதை நம்மளே எதுவும் சொல்லவே இல்லை. ஏற்கனவே நம்ம சொன்னோம், இந்த மாதிரி நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களைய நிறைய பேர் இது பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். பட் அரசு என்ன, அதாவது நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இது தற்காலிக பணி தான், இது நிரந்தர பணி இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. நமக்கு அதெல்லாம் என்ன சொல்றதுன்னு புரியல. இவங்க பண்ணணும்னு நினைச்சாங்க, அதை பண்ணிட்டாங்க. பட் இப்ப வரைக்குமே நீங்க அதுக்காக வருத்தப்படுறீங்க அப்படின்னா, ஆமா தெரியாம ஏதோ நடந்துருச்சுங்க, என்னாலும் அதுக்கு ஒரு காரணம் சொல்லியிருந்தா இந்த மேட்ரு எப்பவோ முடிஞ்சிருக்குங்க, எப்பவோ முடிஞ்சிருக்கும். இப்ப வரைக்கும் இன்னொருத்தவங்க மேல பழி போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இதைத்தான் சார் நடக்கும் உங்களுக்கு. அடுத்து முதல்ல கொடுத்த இடம்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பட் அதுக்காக ஒரு வீடியோ நான் உங்களுக்கு காட்டுறேனே. அந்த முதல்ல கொடுத்த இடத்துல பெட்ரோல் பங்க் இருக்கு, பாலம், அந்த போற வர்றதுக்கான ஒரு பாலம் இருக்கு. இவனுங்க கூடின கூட்டத்துக்கு எனக்கு தெரிஞ்சு பாலத்துல இருந்து குதிச்சு தற்கொலை கூட பண்ணியிருப்பானுங்க. அந்த லெவலுக்கு கூட்டம் கொண்டுச்சு அங்க அந்த இயற்கை இப்ப இறந்த ஒரு இடத்துல. இவங்க சொன்ன இடம் அந்த பாலம் கிட்டையும் அந்த இடத்துல கொடுக்கல அப்படின்றதுனால இந்த மாதிரி ஒரு விபத்து நடந்துருச்சு அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த இடத்தை எடுத்துக்க சொல்லி நாங்க தான் சொன்னோம்னு ஒரு போலீஸ் ஆபீசர் பேட்டி கொடுக்கிறாரு, அதுக்கு என்ன அர்த்தம்? தாவேகா சார்பாக கூட்டம் நடத்துவதற்கு அனுமதி கேட்டு முதலில் அவங்க கொடுத்த மனுவுல அவங்க கேட்ட இடம் அந்த இடம்னாக்க இந்த இடம் தான், கரூர்ல உள்ள லைட் ஹவுஸ் சொல்லுவாங்க. அந்த கூட்டத்தை இங்க நடத்த விட்டிருந்தா என்னவாக அந்த தொண்டர்கள், அந்த கட்சியில் உள்ள தொண்டர்கள் ஆயிருப்பாங்க. 41 உயிர் பலி அப்படிங்கிறது எத்தனை நூறாக அல்லது எத்தனை ஆயிரங்களாக அந்த உயிர் பலி மாறி இருக்கும். ஒருவேளை பர்மிஷன் கொடுத்திருந்தா அந்த ஆழத்தை காமிங்க, தம்பி, ஆத்தோட ஆழத்தை, இந்த ஆற்றினுடைய ஆழம் இது இங்க இருந்து விழுந்திருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படிங்கறது நீங்களே பாருங்க. பர்மிஷன் கொடுத்திருந்தா ஒருத்தரும் இங்க தாவி குதிச்சு கூட்ட நெரிசல்ல எல்லாருமே பொத்த கீழே விழுந்திருப்பாங்க. சிலை இருக்கு அந்த பக்கம், முன்னாள் முதல்வர்கள் ஜெயலலிதா அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள், மரியாதைக்குரிய பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய சிலைகள் இருக்கு. மரத்தை பார்த்தாலே மரத்துக்கு மரம் தாவுறவங்க இந்த தலைவர்களுடைய சிலை விட்டு வச்சிருப்பாங்களா அப்படிங்கறது யோசிச்சு பாருங்க. அப்படியே இந்த பக்கம் காமிங்க, நேரா ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கு, ஒரு பாரத் பெட்ரோலியம் நேரா பக்கத்துல இருக்கு பாருங்க. அந்த பெட்ரோல் பங்க்ல பூந்து அந்த பெட்ரோல் டீசல் போற கண்ணெல்லாம் எடுத்து அவங்க எங்க அடிச்சிருப்பாங்க, அப்புறம் என்னென்ன பண்ணிருப்பாங்க, எது மேல ஏறி இருப்பாங்க அப்படிங்கிற உங்க பார்வைக்கு விட்டுறேன். அந்த இடத்துல நடந்திருந்தா மினிமம் 100-200 பேர் செத்துருப்பானுங்க. குறிப்பா பாலத்துல இருந்து குதிச்சிருப்பானுங்க. அப்படிப்பட்ட ஆளுங்க தான் இவனுங்க. இன்னொரு விஷயமும் சொன்னாரு, விவசாயிகளுக்காக நாங்க எப்பயும் நிப்போம், விவசாயிகளுக்கு எல்லாமே பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாரு. சார் சும்மா பொய் சொல்லிட்டு இருக்காதீங்க சார். நீங்க சொன்ன ஒரு விஷயத்தையே நீங்களால நிகழ்த்த முடியல, ஆனா விவசாயிகளுக்காக நிப்போம், விவசாயிகளுக்காக எல்லாம் பண்ணுவோம்னு சொல்லி இப்ப வரைக்கும் பொய்யாதான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அந்த விவசாயிகள்லாம் போராடிக்கிட்டு இருக்கான். 10,000 பேர் கிட்ட திரண்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடின்னு வைங்களேன், அவ்வளவு பேர் அதுக்காக போராடினாங்க. இப்ப வரைக்குமே உங்களுடைய பதில் என்னன்றது யாருக்குமே தெரியல. அந்த மக்கள் உங்களுக்கு கழுவி ஊத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்க சொன்ன விஷயத்தை நம்பிதான் சார் நாங்க உங்களுக்கு ஓட்டு போட்டோம், இப்படி எங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அந்த விவசாயிகள் போராடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப வரைக்கும் நான் விவசாயிகளோட நிப்பேன், நான் விவசாயிகளோட தோழன் அப்படின்னு சொல்லி புலி வீட்டுக்கு தள்ளிட்டு இருக்காரு. இப்பவும் சொல்றேன், நம்ம விவசாய பெருமக்களே, உங்களோட இந்த அரசு கூடவே நிற்கும். மோசமான ஒரு கடன் தள்ளுபடி அறிவிக்கிறார். கட் ஆஃப் டேட்டுக்குள்ள கடன் வாங்கி இருந்து இவங்க பேச்சை கேட்டு கட்டுங்க மறுகடன் தரோன்னு சொல்லி கட்டியிருந்தாலும் கடனும் கிடையாது, கடன் தள்ளுபடியும் கிடையாது. அந்த 10 மாசத்துக்குள்ள வாங்கியிருந்தா மட்டும்தான் தள்ளுபடி. ஆக இந்த கடன் தள்ளுபடி திட்டம் என்பதே விவசாயிகளை வஞ்சிக்கிற பிரிக்கிறதாக இருக்கிறது. தேர்தலுக்கு முன்பாக விவசாயிகளுக்கு வாங்கிய கடன் சிறு விவசாயிகளுக்கு முழுமையாகவும் பெரு விவசாயிகளுக்கு 50% வழங்குகிறேன் என்று சொன்னார். ஆனா அதற்கு மாறாக எங்களிடம் விவசாயிகளிடம் வாக்குகளை பெற்றுக்கொண்டு இப்போது கவலை நாடகம், விவசாய அனைவரும் காதில் பூச்சுட்டி கொண்டு இருக்கிறோம் என்று நினைத்து கொண்டு கவலை நாடகம் ஆடி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு அறிக்கையை விடுறாங்க. ஒவ்வொரு வாரம் ஒரு நாளைக்கு 5000 தள்ளுபடிக்கிறாங்க, ஒரு நாளைக்கு 50,000 தள்ளுபடிக்கிறாங்க, ஒரு நாளைக்கு 75,000 தள்ளுபடிக்கிறாங்க. இது மாதிரி குளறுபடியான அரசு ஆணையை உடனே அதை நிறுத்தி வைக்கணும். ஆனா ஒரு விஷயங்க, இவர் எதுக்காக வந்தாரோ எனக்கு தெரிஞ்சாத நீதிமன்றம் ஆப்பு வச்சு விட்டுருச்சுன்னு தான் சொல்லணும். ஏன் சொல்றேன் அப்படின்னா,
இவரு இடைத்தேர்தலுக்காகத்தான் வந்திருக்காருன்னு சொல்லி நாமளுமே சொல்லிட்டு தான் இருந்தோம். இடைத்தேர்தலுக்கு ஓட்டு கேட்கறது மட்டும்தான் இவர் வந்திருக்காருன்னு. பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க வாக்களிக்க வேண்டிய ஒரே ஒரு சின்னம் கேட்கல சத்தமா விசில். ஆனா இப்ப நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா 5 இடத்துல இடைத்தேர்தலை ரத்து பண்ணி வச்சிருக்கு. அதுவும் குறிப்பா எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க, நீங்க இந்த 5 இடத்துல இடைத்தேர்தல் நடத்தக்கூடாதுன்னு. 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்துகிறோம். எங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். எங்கெங்கன்னு சொல்றேன். திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் இந்த 5 இடத்துலயும் நீங்க நடத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு அதை கேட்கும்போது எனக்கு ஒரு பக்கம் சிரிக்கிறதா இல்ல யோசிக்கிறதான்னு தெரியல. ஏன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு அந்த மனுஷன். ஆனா பொசுக்குன்னு நீங்க போய் அந்த இடத்துல வந்து இடைத்தேர்தல் இது பண்ணக்கூடாதுலாம் சொல்லி விட்டீங்க. இந்த மறுபடியும் அவர் எப்ப மக்களை பார்த்து மறுபடியும் எப்ப வந்து பிரச்சாரம் பண்ண போறாருன்னு தெரியல. இப்பவும் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பிரச்சாரம் தான் பண்ணிட்டு போனாரு. கரூர்ல இறந்து போன அந்த குடும்பத்தாருக்கு அனுதாபம் சொல்ல தானே வந்தீங்க, ஆறுதல் சொல்ல தானே வந்தீங்க, இரங்கல் தெரிவிக்க தானே வந்தீங்க. அப்புறம் எதுக்கு சார், என்ன டேஸுக்கு சார் இடைத்தேர்தலில் வச்சு செய்யுங்கன்னு ஓட்டு கேட்குறீங்க? அப்போ ஓட்டு பிச்சை எடுக்க தான் வந்தீங்களா? ஓட்டு பிச்சை எடுக்கத்தான் இந்த கரூர் விஷயத்தை பேசுறீங்களா? ஓட்டு பிச்சை எடுக்கத்தான் அனுதாபம் தேடுறீங்களா? ஓட்டு பிச்சை எடுக்கத்தான் உங்க அக்கா தங்கச்சி குழந்தைங்க நாடகம் ஆடுறீங்களா? ஓட்டு பிச்சை எடுக்கத்தான் நீங்க அரசு பண்ணி கொடுக்குறீங்களா? அப்புறம் என்ன டேஸுக்கு சார் இடைத்தேர்தலை பத்தி பேசுறீங்க? டேஸ் சார். அதனால வரப்போற இடைத்தேர்தல்ல மக்களே முழுக்க இன்னைக்கான ஸ்பீச்ல பாத்தீங்கன்னா எத்தனை ஸ்டாலின், எத்தனை திமுக, எத்தனை தீய சக்தி சொல்லியிருக்காருன்னு ஒரு லிஸ்டே போடலாம். அவ்வளவு பேசியிருக்காரு. திமுக தீய சக்தி ஸ்டாலின், திமுக தீய சக்தி ஸ்டாலின். சபையில ஸ்டாலின் சார் தீய சக்தியா இருக்கட்டும், தீந்து போன சக்தியா இருக்கட்டும், இந்த தீய சக்தி மாதிரி தீய சக்தியை பத்தி ஏன் ஸ்டாலின் சார் வேணும்னே விட்டுட்டாரா? இந்த தீய சக்தி திமுக எங்க போய் நிக்குது? தீய சக்தியும் தீந்து போன சக்தியும் வேற எல்லாம் இல்ல, கூட்டு கலவானீங்க. இந்த தீய சக்தி யாரு? இந்த திமுக. இந்த திருட்டு திமுக ஆட்சியை வச்சு ஸ்டாலின் சார் நினைச்சிட போறீங்க. அவர் இல்ல. ஸ்டாலின் சார் மேல ஒரு தனி பாசம் ஒண்ணு உண்டு. ஸ்டாலின் சார் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் எல்லாம் போட்டீங்க. இந்த திமுக முழிச்சிக்கல அப்படின்னா இந்த தீய சக்தி திமுகவை ஏன் சார், எதுக்கு, ஏன் இந்த அளவுக்கு புலம்பி தள்ளிக்கிட்டு, ஏன் இந்த அளவுக்கு அழுதுகிட்டு இருக்கீங்க? ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காரு. சிஎம் ஆயிட்டாரு, அரசு உங்க கண்ட்ரோல்ல இருக்கு, என்ன வேணா பண்ணணுமோ பண்ணுங்க. இப்ப வரைக்கும் நீங்க இன்னொருத்தவனை குறை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க குறை சொல்ற முகாமுக்கு தான் வந்திருக்கீங்களா இல்ல மக்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு வந்திருக்கீங்களான்ற ஒரு கேள்விதான் வந்துகிட்டு இருக்கு. சோ இன்னைக்கான பேசின அந்த எல்லாத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா எல்லா விஷயத்தை பத்தியும் பேசிட்டோம். நிறைய விஷயம் உங்களை எதுவும் விட்டுருந்தேன் அப்படின்னா நீங்க அதை வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்துட்டு. இதுவே ரொம்ப பெரிய வீடியோவா போயிருச்சுன்னு நினைக்கிறேன். சோ அவ்வளவுதாங்க. உங்களுடைய கருத்து என்னன்றதை பதிவு பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். பை.